நம்ம ஊரில் 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடக்க ஆரம்பிக்கிற சீசன் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 12க்கு வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ் நடக்க ஆரம்பிக்கிற மந்த் இது. இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் இந்த பீரியடில் தான் பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நார்த் இந்தியாவிலே நமக்கு தெரியும், பீகார், உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் காப்பி அடிக்கிறது, விட்டு அடிக்கிறதுங்க அப்படியே பறக்கும். ஓகேங்களா? பேரண்ட்ஸ் வந்துட்டு செவ்வறு குதிச்சு, கேட் ஏறி குதிச்சு, காம்பவுண்ட் சுவர் மேலே ஜன்னல் வெளியிலலாம் நின்று பிட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம நேர்லேயே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நான் 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அப்பப்போ ஏதாவது நியூஸ் கிடைக்கலன்னு அதை தூக்கி போட்டுருவாங்க. இப்போ புதுசாக என்னென்னா, மகாராஷ்டிராவில் இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கு. ஓகேங்களா? மகாராஷ்டிராவில் இப்போ ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்டேட் போர்டு அண்ட் ஹையர் செகண்டரி எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதில் வீடியோவே இப்போ சர்ஃபேஸ் ஆச்சு. ட்ரோன் கேமராவில் அந்த வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாம் கீழே லிங்க்கில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டு கேட் ஏறி குதிச்சு, செவ்வரேறி குதிச்சு போயிட்டு விட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மகாராஷ்டிரா அந்த போர்டு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னதான் ஆன்லைனில் டிவியில எல்லாம் வந்தாலுமே ஒரு ப்ராப்பர் காப்பின்னு ஒன்று வேணும் இல்லையா? அதாவது கவர்மெண்ட்டே ஒரு சிசிடிவி கேமராலாம் வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி சிசிடிவி கேமரா நிறையா ஸ்கூல்ஸில் வச்சுருந்துருக்காங்க போல். அப்படி வச்சு எடுத்ததில் கிட்டத்தட்ட 22 ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஒரே ஸ்கூலில் ஒரு 7 ஃபேக்கல்ட்டி சஸ்பெண்டே பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கிளாஸில் பிட் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு டீச்சர்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பிட் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டு வெளியிலேருந்து வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. அதனால் ஒரு 7 ஃபேக்கல்ட்டியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 22 ஸ்டூடெண்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொதி மூட்டையில் இத்தனோடு அரிசி தான். எனக்கு தெரிஞ்சு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா ஃபுல்லாக எவ்வளோ நடந்திருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்பே ஒவ்வொரு ஸ்கூலை பற்றி சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் பிட்டு கொடுப்பாங்க, அந்த ஸ்கூலில் பிட்டு கொடுப்பாங்கலாம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ஏர்லி 2000s. அப்போது மகாராஷ்டிரா இப்போ தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்குங்கிறதுனால அந்த ஸ்டேட்டில் டெவலப் ஆகிறதுக்கு நீ எவ்வளோ வருஷம் ஆகுன்னு மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள்.